வணக்க நண்பர்களே, கேப்டன் அவர்கள் சினிமா துறைக்கு வருவதுக்கு முந்தி இளம் வயதிலே ஏழை எளிய மக்களுக்கு, கஷ்டப்படுறவங்க, வறுமையில் உள்ளவங்களுக்கு வாரி வாரி வழங்கினாருங்க. சினிமா துறைக்கு வந்த பிறகும் அதை அப்படியே தொடர்ந்தார். தன்னால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு ஏழை எளிய மக்களுக்கு செய்தார். தமிழ்நாடு உள்ள எல்லா அரசு மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்கள், கட்டில்கள், பீரோ, மெத்தை, எந்த வேணுமானாலும் சரி கேட்டவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாருங்க. அப்போல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய எண்ணம் அவருக்கு இல்லவே இல்லை. சுயநலம் இல்லாமல் எல்லோருக்கும் உதவி செய்தார். அதுக்கு பிறகு கட்சி ஆரம்பிக்க வேண்டிய எண்ணம் வந்த பிறகு தமிழ்நாட்டில் 2 சிங்கங்கள் இருந்தது. ஒரு பெண் சிங்கம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், ஒரு ஆண் சிங்கம் கலைஞர் கருணாநிதி அவர்கள். 2 சிங்கங்களுக்கு மத்தியில் ஒரு புலி வெளியே வந்தது, அதுதான் கேப்டன் அவர்கள். அந்த புலியை பார்த்து 2 சிங்கங்களும் மிரண்டு ஓடியது. அந்த சிங்கங்களின் பிடாரியை பிடித்து கேப்டன் அவர்கள் நேருக்கு நேராக கேள்வியை தொடுத்தார். 2 சிங்கங்கள் மத்தியில் தனி களம் கண்டு வெற்றி வாகை சூடினார். அந்த சிங்கங்கள் மிரண்டு ஓடியது. ஆனால் இன்று சில தற்குறிகள் யாரும் இல்லை என்ற தைரியத்திலே வெளியே வந்து எலிகள் வாலாட்டுவதை போல வாலாட்டி கொண்டு நாங்கள் தான் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். கோழைகள் எதிர்த்து பேச முடியாமல் மௌனம் காக்கிறார்கள். ஒரு திரைப்படத்தை பற்றி கூட பேச முடியாமல் அமைதி காக்கின்ற ஒரு கோழைகள் சொல்லுகிறார்கள். ஆனால் கேப்டன் அவர்கள் நெப்போலியனை போல, அலெக்சாண்டரை போல, வீரபாண்டி கட்டபொம்மனை போல தவறு என்று நேருக்கு நேராக நெஞ்சுறுதி கொண்டு அது யாராக இருந்தாலும் சரி, அம்மையார் ஜெயலலிதா இருந்தாலும் சரி, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தாலும் சரி, தவறு என்று